நானும் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கே டஃப் கொடுத்துட்டு இருக்கீங்க. நில்லுங்க. என்ன ப்ரோ, இந்த வண்டியை வச்சு எனக்கு டஃப் கொடுக்குறீங்களா? ஏன் ப்ரோ இந்த வண்டி வச்சு டஃப் கொடுக்க கூடாதா? அப்படி இந்த வண்டியில டஃப் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு? ப்ரோ இந்த வண்டியில டஃப் கொடுக்குற அளவுக்கு என்ன ப்ரோ இல்ல? என்னால பெட்ரோல் போட்டே கட்டுப்படி ஆகலப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், சூப்பரான விஷயத்தை பத்தி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம ஹேஷ்டேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பைக்ல வரைக்கும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்படி சூப்பரான எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஹோண்டா டியோ 110cc ஸ்கூட்டர் வாங்குறதுக்காக தான் கும்பகோணம் செட்டிமண்டபத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஹோண்டாக்காக வந்திருந்தோம். இவங்க ஹோண்டா டியோ 110cc ISS அப்படின்னு சொல்லிட்டு ஐடியலிங் ஸ்டாப் சிஸ்டம் சொல்லிட்டு வேற லெவல் ஃபியூச்சர்ஸ் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ISS அப்படின்னு சொல்லக்கூடிய டியோ ஸ்கூட்டர்ல இருக்கக்கூடிய இந்த சூப்பரான ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ணணும்னு பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூட்டருக்கு அதிகமான மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. இந்த ஸ்கூட்டர்ல ஒரு அமேசிங்கான ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நீங்க 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்பீட் சென்சர் ஆக்டிவேட் ஆயிடும். ஒருவேளை நீங்க 13 கிலோமீட்டருக்கு கீழே ஸ்லோ வந்தீங்க அப்படின்னா உங்க இன்ஜின் கட் ஆஃப் ஆயிடும். வேற லெவல் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இன்ஜின். அது என்னன்னு கேக்குறீங்க? இது மூலமா அந்த பக்கம் இன்ஜினோட லைஃப் நல்லா இருக்கும், மைலேஜ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ஃபியூல் நிறைய சேவ் ஆகும். மற்ற ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்க இன்ஜினோட கெப்பாசிட்டி சூப்பரா இருக்குங்க. ஹோண்டா டியோ 110 ஸ்கூட்டர்ல உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க மொபைல சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு C டைப் சார்ஜர் போட்டு வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேரியன்ட்ஸ் கலர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டா வந்து பாக்குறப்போ இந்த ஹோண்டா டியோ ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. டியோ ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓட்டிட்டு போனீங்க அப்படின்னா வீல் பேலன்ஸ் வேற லெவல்ல இருக்கும், ஸ்மூத்னஸாவே இருக்கும். நீங்க டபுள்ஸ் போனா கூட டேங்க் கெபாசிட்டி கிட்டத்தட்ட பெட்ரோல் டேங்க் வந்து பாக்குறப்போ 5.3 ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து பாக்குறப்போ ஹோண்டா டியோல வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க நம்ம சக்தி ஹோண்டால புது ஸ்கூட்டர் ஒரு பைக் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்களே லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க, ரொம்ப கம்மியான டவுன் பேமெண்ட்ல. அப்புறம் அந்த பைக் டெலிவரிலாம் எப்படி இருக்குன்னு தானே கேக்குறீங்க சார்? டெலிவரி எப்போ எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க? இன்ஸ்டன்ட்டா டெலிவரி எடுத்துக்கலாம். ஜி இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? நீங்க புது ஸ்கூட்டர் வாங்கி என்ஜாய் பண்றதுக்கு சக்தி ஹோண்டாவை கான்டாக்ட் பண்ணி பாருங்க. இவங்களை பத்தி கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.